Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம சோயா 65 எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நீங்க சோயா வந்து ஒரு 2 hours முன்னாடியே எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 times நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பெப்பர் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வச்சிருக்க சோயால வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலர் இதே மாதிரி வச்சிருக்க எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வச்சிருக்க சோயாவை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். பாருங்க குக் ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ். இதை நீங்கள் ஈஸியாக சமைச்சிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.